Example 1.15 let f be a function f from n to n. Natural number லேருந்து natural number தான் போகுது. be defined by f of x is equal to 3x plus 2. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க function and x belongs to the natural number. 3 subdivision. First one வந்து find the image of 1, 2, 3. அப்போ xக்கு பதிலாக 1, 2, 3 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதான் அதோட இமேஜ். find the pre-image of 29, 53. ப்ரீ-இமேஜ் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வர்றது. அப்போ வந்து பியில் வர்றது விச் மீன்ஸ் கோடொமைன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டொமைன் வந்து கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இது எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1, 2, 3 கண்டுபிடிப்போம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா f of x is equal to 3x plus 2. இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா f of 1 is equal to 3 into 1 plus 2. அப்போ வந்து 3 into 1 என்ன ஆகும்னா 3 plus 2 ஆன்சர் இஸ் 5. அடுத்து f of 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 3 into 2 plus 2. 3 2s are 6 plus 2 ஆன்சர் இஸ் 8. அடுத்து f of 3 போட்டோம் அப்படின்னா 3 into 3 plus 2. 3 3s are 9 plus 2 the answer is 11. அப்போ 5, 8, 11 தான் கிடச்சிருக்கு. therefore the images of 1, 2, 3 is 5, 8, 11. so 5, 8, 11. so subdivision number 2 find the pre-image of 29, 53. அப்போது எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 3x plus 2 மட்டும் தான் தெரியும் which is equal to 29. அதே மாதிரி 3x plus 2 which is equal to 53. f of xஐ நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 29 + 2 இந்த பக்கம் வச்சுட்டு -2 which means வந்து 27 3x. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 times 9 times. அப்போ x is equal to 9. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 3x is equal to 53 - 2 which means 51 3x. அப்போ x is equal to 51 divided by 3. 1 times பேலன்ஸ் வந்து 2 இருக்கும் 7 times. அப்போது x is equal to என்ன கிடைக்கிது அப்படின்னா 17. x equal to 17. ஓகேவா? இதை எப்படி வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னா therefore the pre-images of 29, 53 is 9, 17. Next, third subdivision, identify the type of function. Identify the type of function. இதில் கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் என்னது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து n to n நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு தான் போகுது. ஓகேவா? ஸோ ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆரோ டயக்ராம் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து தான் போகுது. ஸோ நேச்சுரல் நம்பருக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன். அப்போ 1 2 3 4 5 6 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கிட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படியே எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணோம்ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ வந்து டொமைன் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கோட மேப் ஆகுது 5ஓட மேப் ஆகுது, 2னா 8ஓட மேப் ஆகுது, 3னா 11ஓட மேப் ஆகுது. அப்போது 1 இருந்துச்சு அப்படின்னா 5ஓட மேப்பிங் நடக்குது, அடுத்து 2னா 8ஓட மேப்பிங் நடக்குது, 3னா 11ஓட மேப்பிங் நடக்குது. அப்போ 4னா அதுக்கு அடுத்து வர தேர்ட் நம்பர். அப்போ 11னா 12 13 14ஓட மேப்பிங் நடக்கும் 4 அப்படின்னா. அப்போது லெஃப்ட் சைடு இருக்க அதாவது டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு கோடொமைனோட ஏதோ ஒரு மேப்பிங் நடந்துகிட்டே தான் இருக்குது. therefore every element in domain has a unique element in codomain. therefore இந்த ஃபங்க்ஷன் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்.
அடுத்து இது ஆன் டு ஆன் பார்க்கணும், ஆன் டு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற சில கோடமைனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மேப்பிங்கே கிடையாது. therefore some element in codomain does not have a pre-image in domain. Okay, so therefore f is into function.